வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து அக்டோபர் 15ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து காலையில் மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆச்சு, எங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு. ஸோ மூணுமே ஏதாவது முக்கியமான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் ஆயிருக்கா. ஸோ இதனால வந்து நம்ம நாளைக்கு இருக்கிற டார்கெட் ஃபஸ்ட்டு என்ன, அதே மாதிரி நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா இருக்கிற டார்கெட் ஃபஸ்ட் என்ன. ஸோ கால் ஆப்ஷனோட டார்கெட் எங்கே இருக்கும், புட் ஆப்ஷனோட டார்கெட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மூணுலேயுமே பார்ப்போம். இதை தொடர்ந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஏதாவது நமக்கு பெரிய சேஞ்சஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம். அப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் இருக்க சேஞ்சு ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போதே நமக்கு வந்து நாளைக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்காக முயற்சி பண்ணும், எது முக்கியமான சப்போர்ட் அண்ட் எது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு அப்படிங்கிறது தெரிய வரும். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம கடைசியாக என்ன பார்ப்போம்னா, யூஎஸ் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நமக்கு யூஎஸ் மார்க்கெட் காலையில் இப்போ நமக்கு 7 மணிக்கு தொடங்கியிருக்கும். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது ஏகதேசம் ஆல்மோஸ்ட் லைக் 8:30 9 மணி ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து S&P 500, நாஸ்டாக், அது மட்டும் இல்லாமல் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ இது மூணுமே வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போதே ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, யூஎஸ் மார்க்கெட், இது மூணையும் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நாளைக்கு புதன்கிழமைக்கு என்ன எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது கிளியராக புரிய வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அந்த கேப் அப்லேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட்ஸை கிராஸ் ஆயிருச்சு. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவு முக்கியமான சப்போர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இந்த 25,200 இல்லைனா 220ங்கிற ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் என்னாச்சு, இந்த 25,200லேருந்து மார்க்கெட் அப்படியே இந்த 25,200 கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம 25,200 கிராஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 25,000 வரைக்கும் அப்படியே வரும்னு எதிர்பார்த்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ 25,000க்கு கொஞ்சம் மேலே 25,080 வரைக்கும் வந்திருக்கு, 70 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம முன்னாடியே சொன்ன கான்செப்ட் தான் என்னன்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குன்னா அங்கேருந்து ஒரு 30-40 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் இருக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால இந்த ரேஞ்ச்குள்ள சப்போர்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளோட ஒரு ரேஞ்ச் மாதிரி பில்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸாக தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம பொசிஷன் எடுக்கும்போது இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேபி கொஞ்சம் லாஸ் வந்திருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிட்டு 25,000 தான் நான் டார்கெட் புக் பண்ணுவேன் அப்படிங்கிற டிசிப்ளின் இருக்கும்போது மார்க்கெட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதை வந்து தவிர்க்க முடியாது தான். ஸோ அப்படிங்கிறனால நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் 25 கீழே டவுன்ஃபால் ஆச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்னா 25,000 வரைக்கும் வரும்னு. அதே மாதிரியே மார்க்கெட் வந்து இந்த 25,200 பிரேக் அவுட் பண்ணிட்டு 25,000 வரைக்கும் வந்துச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால நாளையோட நிஃப்டிக்கு நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். இந்த ரேஞ்சை விட்டு பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஏற்கனவே இருந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 3-4 டேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு 2 டேஸாவது இருக்கும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ நிஃப்டியை பொறுத்தளவு 25,200ம் 25,220ம் 25,000 தான் ஒரு முக்கியமான ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து நாளைக்கு வந்து முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் முக்கியமான சப்போர்ட் ஆகவும் இருக்க போகுது. ஸோ இதுக்கு அடுத்து பிரேக் ஆகும்போது நமக்கு இருக்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே, ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 25,300ம் 25,400ம் தான். ஸோ இங்கிருந்து அடுத்து நமக்கு கீழே டவுன்ஃபால் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 24,900 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். நான் அங்கிருந்து கீழே கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுன்னா 24,680 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியில் முக்கியமான ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம எப்படி வந்துச்சுங்கிறத போன வாரமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி கேண்டிலோட ஹையும் லோவும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு 25,300ம் 24,900ம் அந்த வீக்லி கேண்டிலோட ஹை அண்ட் லோ. ஸோ அதனால தான் இந்த ரேஞ்ச் நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டியை பொறுத்தளவு நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா
மார்க்கெட் வந்து ஆ 10ஆம் தேதி நமக்கு அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமையிலிருந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சு. மேல இருக்கிற ரேஞ்சான 25,200 300க்கும் நடுவுல இருந்துச்சு. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு கீழ கிராஸ் ஆகி வந்து 25,200க்கும் 25,000க்கும் நடுவுல இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிருக்கு. திருப்பி கன்சாலிடேஷன்ல கீழ வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்போ இந்த 2 ரேஞ்ச் எங்க பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பதான் வந்து மார்க்கெட் மேலயோ, கீழயோ புஷ் டவுன் ஆறதுக்கோ, இல்ல மேல போறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பேங்க் நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்கிறனால அட் த மணில தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கடுத்து நம்ம அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி நமக்கு பார்க்கும்போது, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குங்கிறனால, ஆனா இப்போதைக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, 25,200ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸா நமக்கு பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம இங்க சொன்ன மாரி. ஸோ இது வந்து 25,200ங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா பில்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இங்கிருந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 25,200ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கனால கால் ஆப்ஷன் சைடை நம்ம வந்து யோசிச்சு தான் எடுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா 25,000ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆயிருக்குங்கிறனால கால் ஆப்ஷன் சைடு நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். மேபி ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா ஓகே. பக்கத்தில் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம் ட்ராப் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நமக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் நமக்கு வந்து எக்ஸ்பைரிங்கிறனால மார்க்கெட் வந்து எப்படி எக்ஸ்பைரி ஆகுதுங்கிறதுக்கு ஒரு 1 வீக் இருக்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது பண்ணலாம். அண்ட் அடுத்த விஷயம் என்னென்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை லீவு அப்படிங்கிறனால அடுத்த வாரம் திங்கக்கிழமை 20ஆம் தேதியே நமக்கு எக்ஸ்பைரி டேங்கிறனால நம்ம வந்து கவனமாக இருக்கணும். இன்னொன்று நமக்கு 4 நாள் தான் நிஃப்டி 50ல இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது நமக்கு நிஃப்டி 50ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் நம்ம வந்து இந்த 82,150லேருந்து மார்க்கெட் கீழே வரும்னு சொன்னோம். அந்த கீழே வந்ததுலேருந்து மார்க்கெட் எங்கே லோவஸ்ட் பாயிண்ட் வரும்னு சொன்னால் 81,700 வரைக்கும் வரும். ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் முன்னாடியே 81,800ங்கிற ரேஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருச்சு. ஸோ அப்போது சென்செக்ஸும் அதே மாதிரி தான். மார்க்கெட் அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சு. ஸோ டவுன்ஃபால் ஆன மார்க்கெட் வந்து இங்கே 82,150 கீழே கிராஸ் ஆகிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. 81,700 வரைக்கும் மார்க்கெட் புஷ் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போது இந்த ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட் ரேஞ்சாகவும் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாகவும் நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவில் நமக்கு வந்து பில்டப் ஆயிடுச்சு. ஸோ 81,150ங்கிறது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் அதே மாதிரி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 81,800ன்னு வச்சுக்கலாம். 81,000 கரெக்டாக ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் 81,790. ஸோ 81,790. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு சென்செக்ஸ்க்கு இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அதே மாதிரி சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம்னா எந்த ப்ரைஸில் ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவு கால் ஆப்ஷன்ஸ் வந்து அட் த மணியில் இல்லாமல் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அட் த மணிக்கு மேலே தான் இருக்குது. காலில் அவுட் ஆஃப் த மணியில் இருக்குது. 82,500ல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேலே புஷ் ஆனாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்போது இந்த 82,150ங்கிற ரேஞ்சை வந்து சென்செக்ஸ் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா 82,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயம் மார்க்கெட் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா 81,200 வரைக்கும் அடுத்து வந்து புஷ் டவுன் ஆகும். ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவு இந்த இந்த 2 ரேஞ்ச் தான் கன்சாலிடேஷன் ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 82,500 வரைக்கும் போகும். அதே சமயம் கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 81,200 வரைக்கும் புஷ் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு அதிகமாக இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் பேங்க் நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி சென்செக்ஸ் போலயே மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி தான் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆயிருக்கு. என்னன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவான கேண்டிலில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, திருப்பி ஒரு ஃபால்ஸ் புல் பேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்தது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 56,200ங்கிற இந்த ரேஞ்ச் இருக்கு பாருங்க, அங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நம்ம கரெக்டாக பார்க்கும்போது 56,250ன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் தான் 56,250ங்கிறது தான் இது வந்து முக்கியமான சப்போர்ட்டாகவும் நமக்கு வந்து வேலை செய்யும். ஸோ அப்படிங்கிறனால இதுதான் வந்து நமக்கு முக்கியமான நாளைக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 56,250. ஸோ 5650. ஸோ ஓகே. அப்போது நிஃப்டி 50யை பொறுத்தளவு
56,500ம் 56,250யும் இந்த ஒரு 250 பாயிண்ட்ஸ்குள்ள தான் நமக்கு வந்து நாளைக்கு இருக்கிற முக்கியமான மூவ்மெண்ட்ஸ் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் வந்து புஷ் அப் ஆச்சுன்னா தான் நமக்கு வந்து அடுத்த டார்கெட்டான 56,700 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா 56,000 வரைக்கும் கீழே விழும். ஸோ இது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ நிஃப்டி 50யை பொறுத்தளவு நாளையோட முக்கியமான ப்ரைஸஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நாளையோட முக்கியமான ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா 56,500ம் 56,250யும். ஸோ அங்கிருந்து நமக்கு புட் ஆப்ஷன் சைடு டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 56,000க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நிஃப்டி மேலே போச்சு புஷ் அப் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 56,700 வரைக்கும் நமக்கு டார்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் எந்த சைடு பிரேக் ஆகுதோ இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரியே தான். ஏன்னா இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து டவுன் சைடு பிரேக் ஆச்சுன்னா லோவர் சைடு ஒரு பாசிட்டிவான ஒரு டவுன்ஃபால் இருக்கும். ஸோ அப்போ வந்து புட் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணலான்னு. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நீங்கள் கால் ஆப்ஷன்ஸோ இல்லை புட் ஆப்ஷன்ஸோ ஹோல்டு பண்ணுறதை தீர்மானிக்கலாம். சாரி. இப்போ நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் டவுன்ஃபால் ஏதாவது எதிர்பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 330க்கு எந்த பொசிஷனில் இருந்துச்சோ அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு நமக்கு காலையில் ஒரு 6:30க்குள்ள கிஃப்ட் நிஃப்டி கீழே டவுன்ஃபால் ஆகலை அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதே நிலைமையை வந்து கிஃப்ட் நிஃப்டி கீப் அப் பண்ணிச்சு இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப் அப் வரும். அப்படி இல்லை ஸ்லோவாக அப்படியே கிஃப்ட் நிஃப்டி கீழே வந்து நேற்று என்ன ப்ரைஸில் 330க்கு இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் லெவலுக்கு வந்துருச்சுன்னா நமக்கு வந்து கேப் அப் எதுவும் வராது. ஸோ இங்கே இப்படியே இருக்க போதா இல்லை இப்படி கீழே வர போதாங்கிறத நம்ம வந்து நாளைக்கு காலையில் பார்த்தா தான் தெரியும். ஆனால் யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலிங் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அதுக்கு நாள் பார்க்கும்போது கேப் அப்பாக இருந்துச்சு. அதுக்கு அதாவது நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கேப் அப் அண்ட் மேலே போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து க்ரோத் ஆயிருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இன்னையோட மார்க்கெட் வந்து நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் S&P 500 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கெட்டாக தான் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேப் டவுன் அண்ட் மார்க்கெட் வந்து மேலே புஷ் ஆக ட்ரை ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ். ஸோ 3 முக்கியமான இண்டெக்ஸஸ்லேயுமே ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் வந்திருக்கிறனால இந்த கேப் டவுனோட எஃபெக்ட் வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் டவுன்ஃபால் ஆச்சு, கிஃப்ட் நிஃப்டியில் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கீழே போகும். ஸோ கிஃப்ட் நிஃப்டி நாளைக்கு இதே ரேஞ்சில் மெயின்டைன் ஆச்சுன்னா கேப் அப்பும், இதே 25,180 ரேஞ்சுக்கு திருப்பி கீழே வந்துருச்சுன்னா அதே ப்ரைஸும், இல்லை அதை தாண்டி கீழே போயிடுச்சுன்னா கேப் டவுனும். அப்போது கேப் டவுன் கேப் அப் இல்லைனா அதே ரேஞ்சில் இருக்க போதாங்கிறத நாளைக்கு நம்ம காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துட்டு நமக்கு வந்து நிஃப்டியில் கேப் அப் வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கேப் டவுன் வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. கரெக்டான பொசிஷன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து உங்களோட டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.